ஒருமுறை சிவபெருமான் நந்தியிடம், நீ பூலோகம் சென்று மனிதர்களிடம் ஒரு செய்தியைச் சொல்ல வேண்டும். அவர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆனால் மாதம் ஒருமுறை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று கூறிவிட்டு வா என அனுப்பினார். பூலோகம் வந்த நந்தி மாற்றி யோசித்து குழப்பமடைந்து விட்டார். அவர் மக்களிடம், நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும், மாதம் ஒருமுறை மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சிவபெருமான் கூறியதாக தவறாகச் சொல்லிவிட்டார். நந்தி சொன்னதைக் கேட்ட சிவன் கோபமடைந்தார். மனிதர்கள் தினமும் சாப்பிட்டால் அவர்களுக்கு தேவையான உணவு தானியங்களுக்கு எங்கே போவார்கள்? நீ செய்த தவறினால் பூமியில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். எனவே நீயே பூலோகம் சென்று மனிதர்களுக்கு உதவியாக இருந்து நிலத்தை உழுது பயிர் செய்ய உதவு என்று சாபமிட்டார். சிவனின் கட்டளைப்படி நந்தி பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு விவசாயத்தில் உதவி செய்யத் தொடங்கினார். மாடுகள் நிலத்தை உழுவதற்கும் பாரம் சுமப்பதற்கும் உதவியாக இருந்ததால் மனிதர்களுக்கு உணவு தாராளமாக கிடைத்தது. தங்களுக்கு உதவியாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அறுவடை திருநாளின் 2ஆம் நாளை மாட்டுப் பொங்கல் என்று மக்கள் கொண்டாடத் தொடங்கினர்.